யானை துரத்துறது எல்லாம் ரொம்ப கஷ்டங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. நம்ம உயிரை வச்சு பணம் வச்சு தான் நாங்கள் காட்டுக்குள்ளே போகிறோம். ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். நம்மனே நம்ப முடியாதுங்க. நம்மனே நம்ப முடியாது சில டைமில். நம்மளுக்கு எந்த பாதுகாப்பு இல்லை. அது போட்டது தான் யானை எல்லாம். கண்டிப்பாக. வணக்கம் மக்களே. ஸோ நான் எனக்கு எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம முதுமலை காட்டில் வந்துட்டு ஆக்சுவலாக யானையோட காலையில் வந்துட்டு அந்த ஃபுட்டு கொடுக்குற இடம் இருக்கும். அங்கே தான் ஆக்சுவலாக ஃபுல்லாக வந்து இன்றைக்கி வீடியோ எடுத்தேன். இது ஆக்சுவலாக என்னென்னா எல்லா யானைகளுக்குமே ஃபுட்டு கொடுத்துட்டு இப்போ உள்ளே கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதான் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 8:30 8 to 9 o'clock அது வந்துட்டு ஃபுட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு இந்த யானைக்கு ஃபுட்டு கொடுக்குறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலானா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். நிறைய பெரிய பெரிய யானைகள்லாம் வரும். நிறைய யானைகள் இங்கே இருக்குது, பட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நாம் இப்போ வந்திருக்க இடம் தான் முதுமலையில் இருக்கிற புலிகள் காப்பகம். அது இல்லாமல் நம்ம இப்போ போகிற இடம் எங்கே அப்படின்னா எலிஃபென்ட் கேம்ப். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மான்கள் பார்த்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் காட்டு வழியாக பயணம் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஜூல எல்லாம் போயிட்டு கூண்டுக்குள்ளே பார்க்குறத விடையும் நம்ம இந்த மாதிரி லைவாக பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸே ரொம்பவே அழகாக இருக்கும். நான் நிறைய எலிஃபென்ட்ஸ் இங்கே பார்ப்பேன்னு நினச்சேன். பட் ஆனால் நான் போன டைமில் எலிஃபென்ட்ஸ் எதுவுமே பெருசாக கண்ணில் படலை. ஆனால் நான் ரிட்டர்ன் வரப்போ நிறைய எலிஃபென்ட்ஸ் பார்த்தேன். ஆனால் நம்ம மார்ச் ஏப்ரல் மந்தில் வந்துட்டு மேக்ஸிமமே நிறைய அனிமல்ஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா வெயில் காலமானதுனால இந்த அனிமல்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் உள்ளே போயிடும். ஸோ நீங்கள் மான்கள் நிறையவே பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா முதுமலையில் இருக்கிற அந்த எலிஃபென்ட் கேம்புக்கு தான் போயிட்டுருக்கோம். காலையிலே ஆக்சுவலாக என்னென்னா ஒரு 8:30 to 9 o'clock வந்து எலிஃபெண்ட்டுக்கு வந்து ஃபுட்டு ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமை நம்ம பார்க்கலாம். அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது இல்லாமல் யானையோட பாத்திங் குளிக்க வைக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த போலையாருன்னு சொல்கிற அந்த ரிவர்க்கில் குளிக்க வச்சு தான் இந்த கேம்புக்கெல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ நீங்கள் காலையிலே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக ஒரு பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் போன உடனே ஃபஸ்ட்டில் அந்த கேம்புக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரோடு 4 பிரியும், 3 பிரியும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த போலையார் ரிவர் வந்து வரும். ஸோ இங்கே நீங்கள் நிறைய எலிஃபெண்ட்ஸை வந்துட்டு குளிப்பாட்டி கொண்டு போகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கேம்புக்கு அந்த 8:30 டைமுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க. அப்படியே ஒவ்வொரு யானையுமே இங்கேருந்து குளிப்பாட்டி கொண்டு போயிடுவாங்க. ஸோ இதில் 2 செஷன் நடக்கும். மார்னிங் 8:30 to 9 o'clock, அதே மாதிரி ஈவினிங் 5:30 to 6 o'clock. இந்த 2 டைமுமே ஃபுட்டு ஃபீட் பண்ணுவாங்க யானைக்கு. ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் அந்த பார்க்குற அந்த போலையார் ரிவருக்கு அந்த பக்கத்தில் பார்க்கிங் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இங்கேயே பார்க் பண்ணிட்டு தான் அந்த கேம்புக்கு போக சொல்லுவாங்க. ஸோ எப்படின்னாலும் கொஞ்சம் ஒரு 500 to 800 கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கிட்ட நம்ம வாக் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்கும் சில நேரம். இப்போ நம்ம அந்த கேம்புக்குள்ளே போயிடலாம். இதுதான் அந்த எலிஃபென்ட் ஃபீடிங் கேம்ப்பு. மக்கள் எல்லாமே ரொம்ப அவசரமாக உள்ளே போயிட்டு சீக்கிரம் போயிட்டு வந்தாங்க. ஏன்னா ஒரு 1/2 hourலேயே அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாமளும் உள்ளே போயிடலாம். ஸோ இந்த எலிஃபென்ட் கேம்ப் ஆக்சுவலாக நான் கொஞ்சம் எனக்கு லேட் ஆகிடுச்சு. நான் அந்த டிக்கெட் எடுக்கிற இடம் கொஞ்சம் இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் அங்கேயும் டிக்கெட் எடுக்கலாம். இந்த கேம்போட என்ட்ரன்ஸ்லேயுமே டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 30 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. பிலோ 5 years குழந்தைங்களுக்கு டிக்கெட் கிடையாது. ஸோ 5 to அடல்ட்டு அந்த கேப்பில் இருக்கவங்களுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா எலிஃபெண்ட்ஸுமே ஒன்றா வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த 8:30 ஃபுட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு எலிஃபெண்ட்ஸையாக கொண்டு வந்து அங்கே அசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு எலிஃபெண்டோட நேமே அங்கே போட்டிருப்பாங்க. ஸோ நானுமே போயிட்டு அந்த கூட்டத்தில் போயிட்டு வீடியோ எடுக்கலான்னு போனேன். ஸோ ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கு எதை எடுக்கணும்னே தெரில. ஏன்னா ஒவ்வொரு யானைகளுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த யானைக்கு ரைட் சைடில் ஃப்ரெண்டில் நடந்து வந்துட்டு இருக்கவர் தான் தி எலிஃபெண்ட் விஸ்பர்ஸ்ன்னு சொல்கிறேன். இந்த ஆஸ்கர் வின்னிங் ஃபிலிமில் நடித்தவர். அவர் கூட நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. நாம் கூட போயிட்டு அவர் கூட பேசணும். ஸோ ரொம்ப நல்ல மனுஷன், நிறைய பேசினார். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை கூட நம்ம கூட ஷேர் பண்ணார்.
இந்த முதுமலை கேம்புக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா நம்ம ஊட்டிலேருந்து வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 68 கிலோமீட்டர்ஸ். அது இல்லாமல் நம்ம வந்துட்டு பெங்களூர்லேருந்து வரீங்க அப்படின்னா 240 கிலோமீட்டர்ஸ். அதே இந்த மைசூர்னா கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த ஃபுட்டு ஃபீட் பண்ணுறதுக்காக அந்த ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யானையை கட்டி போட்டிருந்தாங்க. அதோட தந்தமே ரொம்ப பெருசாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப. இதை மட்டும் தனியாக இங்கே கட்டி வச்சுருந்தாங்க. இதுக்கு பக்கத்துலேயே தான் அந்த யானையோட ஃபுட் இருக்கிற இடம். இங்கே ஒவ்வொரு யானையோட பேரும் போட்டு அதோட ஃபுட்டையுமே அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அரிசி, கொள்ளு, வெல்லம், அப்புறம் கேப்பை, அப்புறம் வந்துட்டு நம்ம தேங்காய்க்கு உள்ளடியே வெல்லம் வச்சு கொடுப்பாங்க, அப்புறம் கரும்பு கொடுப்பாங்க, உப்பு கொடுப்பாங்க. இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி அவங்க ஒரு ஃபுட்டை ரெடி பண்ணி அந்த ஒவ்வொரு யானைக்குமே இங்கேருந்து கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு யானையோட சைஸை பொறுத்து, வயசை பொறுத்துமே இங்கே ஃபுட்டை வந்துட்டு அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. கரெக்டாக 8:30 இங்கே மணி அடிப்பாங்க. இப்போ அடித்த உடனே அந்த ஃபுட்டை ரெடி பண்ணிட்டு கொண்டு வரதுக்காக ஒன்று ஒன்றா உள்ளே போயிடுவாங்க. இப்போ கரெக்டாக எல்லா அங்கே இருக்கிறாங்க ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃபுமே மேக்ஸிமம் அங்கே போய் அந்த ஃபுட்டை ரெடி பண்ணுறதுக்காக ஹரிபரியாக ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டுருப்பாங்க. ஒவ்வொரு யானைக்குமே அவங்க தனித்தனியாக அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கான ஆட்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே தனித்தனியாக வந்து அவங்கவுங்க யானைக்கோடதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த எலிஃபெண்ட்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலிஃபெண்ட்டை பற்றியுமே அங்கே நம்ம கேட்டாச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குமே ஆட்கள் இருப்பாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஏகப்பட்ட கூட்டம். ஸோ இந்த எலிஃபெண்ட் இப்போ ஃபுட்டு ரெடி ஆகிறனால எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே பயங்கர பிஸியாக அந்த ஃபுட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு எலிஃபெண்ட்டோட அவங்கவங்க அந்த பாகன் வந்துட்டு அந்த எலிஃபெண்ட்ஸோட ஃபுட்டை எடுத்துகிட்டு இங்கேருந்து போயிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து ஃபுட்டு கொடுப்பாங்க, கடைசியாக தேங்காய் வெள்ளத்தை உள்ளே வச்சு அந்த தேங்காயோட உள்ள வெள்ளத்தை வச்சு கொடுப்பாங்க. அப்புறம் கடைசியாக கரும்பு கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு இங்கேருந்து அதை காட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. இப்போ அந்த ஃபுட் எல்லாமே யானைக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொருத்தங்களாக கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து யானைக்கு இப்போ கொடுப்பாங்க. நீ பாத்தி அந்த யானை கொடுக்குறது? ஆமாம், நான் அந்த ஃபோட்டோவில் அந்த யானையில ஒன்றுனா சாப்பாடு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிரிக்குது அந்த. ஆமாம், யானையெல்லாம் பார்த்தி எவ்வளோ பெருசாக இருக்கு. ஆமாம், நீ பாத்தியா? அங்கே கொண்டு போகிறாங்க பாரு ஃபுட்டு. ஃபுட்டெல்லாம் கொடுத்து அந்த யானைகிட்ட கொடுக்குறாங்க. ஏய், அங்கே பாரு வாயை திறந்துடுச்சு, உள்ளே கொடுத்துட்டாங்க பாரு. அது அந்த அவங்களுக்குலாம் பயமே இல்லையா? அவங்களுக்கு அது இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டாக. அது நம்ம போனால் தான் பயமாக இருக்கும். உனக்கு பயமாக இருக்குமா? அவங்க தான் கொடுக்கணுமா? நம்மலாம் கொடுத்தா அதெல்லாம் வந்து நீ கொண்டு போனேன்னா கொடுக்குறியா? உனக்கு பயமா இல்லையா? அங்கே பாரு யானை பாரு தூக்கிட்டு இருக்கு பாரு வாயில, அவனு கொடுத்துட்டாங்க. இந்த லாஸ்ட்ல யானை கொண்டு சிரிச்சுட்டே இருந்துச்சு. அப்படியா? அது பேர் என்ன தெரியுமா? பொம்மி. பொம்மியா? எவ்வளோ யானை பார்த்தியா? 1 2 3 யானை இருக்கா? அப்புறம் இந்த பக்கத்தில் எத்தனை யானைன்னு தெரியல. இங்கே ஒரு 5 யானை இருந்துச்சு தானே? ஆமா, அந்த எனக்கு அந்த எத்தனை யானையா எனக்கே தெரியல. அப்படியா? அந்த யானை போக முடிஞ்சோடனே அந்த குரங்குலாம் போயிடுச்சுல. ஆமா, இப்போ பாரு இன்னும் அந்த யானை கொண்டு போறாங்க பாரு, சின்ன யானைக்கு. ஆமா, அந்த பொம்மி கொஞ்ச நேரம் கொடுத்து முடிச்சோடனே சிரிச்சுட்டே இருந்துச்சு அந்த சாப்பாடுக்கு. அப்படியா? டான்ஸ் அடிச்சு தானே? எப்படி டான்ஸ் அடிச்சு? இந்த அப்படி தலையாட்டிட்டு டான்ஸ் அடிச்சுல. ஒரு வாட்டி அந்த எப்படி கால் இப்படி பண்ணிச்சு, தள்ளிட்டு அந்த. அங்க பாரு, இதான் பெரிய யானை பத்தியா ரைட் சைடுல நிக்குது. மற்றதெல்லாம் இங்கெல்லாம் நிற்கல, அந்த அங்கே சைட்லலாம் இருந்துச்சு. இந்த மற்ற யானையெல்லாம் அங்கே கேட்டுகிட்டே இருந்துட்டு. ஆமாம், எவ்வளோ 1 2 3 4. மற்ற யானையெல்லாம் எங்கே இருக்கானா தெரியாது. இந்த யானை பேர்ல தெரியுமா? தெரியாது. பாமாவா? பாமா. 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 இந்த யானை பேர் என்ன தெரியுமா? இது பேரை தெரியலையே. இதுல போடலையா? அதான் தேடிட்டு இருக்கேன் நான். பாமா. இது பேரு கிரி. இதுல போடு. இது பேரு கேர்ள். அது கேர்ள். ஆமா, இது கேர்ள். கேர்ள் தான் எப்படி இருக்கும் தெரியுமா? இவர் திரும்பிச்சு பாரு. ஆமா, அது ஒண்ணும் செய்யாது. ஆமா, ஆனா நான் போட்டோ எடுத்தேன்ல. இந்த யானைக்கு எல்லாம் போஸ் கொடுக்குதுல்ல போட்டோவுக்கு. இந்த போட்டோ இருக்கு இந்த யானை தான். ஏ ஹானா, ஒன்ன போட்டோ எடுக்கறாங்க. நான் இப்ப உள்ள போய் நான் அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த மார்க் ஆச்சுல அந்த ஷூல இருந்து. உனக்கு பயமே இல்லையா அந்த யானை பக்கத்துல? அதுல கேட் போட்டுருக்குல்ல.
பயமே இல்ல. யானை போஸ் கொடுக்குது பாரு, அழகா இருக்கா? ஆமா, அது இப்படி அதுவும் போஸ்ட் பண்ணுது. ஆமா. நான் இப்படி அந்த வீடியோ இருக்கு அதுக்குள்ளே போயிட்டேன். ஆனமலை அங்கே வந்து களி. நம்ம இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒட்டஞ்சத்திரம் இருக்கீங்களா? ஆமாங்க, ஒட்டஞ்சத்திரம் போயிருந்தேன் நான். ஓ இது கிருஷ்ணா கூட்டிட்டு. யானை துரத்துறது எல்லாம் ரொம்ப கஷ்டங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. நம்ம உயிரை வச்சு பணம் வச்சு தான் நாங்கள் காட்டுக்குள்ளே போகிறோம். ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். நம்மனே நம்ப முடியாதுங்க. நம்மனே நம்ப முடியாது சில டைமில். நம்மளுக்கு எந்த பாதுகாப்பு இல்லை. அது போட்டது தான் யானை எல்லாம். இங்கே ஒரு சமயபுரத்து கோயில் யானை கேட்டுருக்கீங்களா? சமயபுரத்தில் பாருங்க, இங்கே இருக்கு மஸ்னி. மஸ்னி சமயபுரம் கோயிலுக்குள்ள ஒருத்தனை போட்டுச்சிங்களா? அதே மாதிரி இங்கே வந்து ஒருத்தனை போட்டுருக்கு நம்ம யானை ஆளுங்களை. மஸ்னி மஸ்னி இது வந்து எத்தனை வருஷம் இருக்குண்ணா? மஸ்னி வந்து இப்போ ரொம்ப வரும் சைக்கிள் ஒரு 10 வருஷம் மேலே. இப்போ பாருங்க, அது வந்து சங்கர் பூ இருக்குங்களா? சங்கர் அந்த தந்தை உடஞ்சிருக்குல்ல, அது வந்து 3 பேர்த்த போட்டதுங்க இங்கே கூலூர் டிவிஷனில். சேரம்பாடி சங்கரன்ட்டு இப்போ போட்டிருக்குங்க. அதுக்கு ஒரு இடத்துல அப்பனே மகன் ஒரு லேடி. அந்த மாதிரி இருக்கும்போது ஏன்னா ஊருக்குள்ளே போகும்போது வரும்போது ஆளுங்களை அடிக்கிற வேலை, வீடு அடிக்கிறது, குழந்தைங்க இருக்கும்போது அப்போ பிடிச்சி கொண்டு வந்து இப்போ ட்ரைனிங் பண்ணனால அது இப்போ நல்லா இருக்குது. நல்லா இப்போ 2 டைம் இது மதம் வந்துச்சு. இது ஒன்று இது ஆகலை. நேற்று அவங்க கட்டி போட்டுருந்தீங்களா? அது எதனால? மதம் வந்தனாலயா? ஆமாம், மதம் வந்தால் நாங்கள் ஜம்புன்ட்டு ஒரு யானை ஜம்பு. அது வந்து மதம் இருந்துச்சுன்னு இங்கே கொண்டு வர அங்கேயே கட்டி போட்டு அங்கே சாப்பாடு கட்டி போட்டு இங்கே வந்து உதயானு சொல்லிட்டு அது காமசி யானை குட்டி தான். அது அது பெண் யானைங்களா? சரிங்க, ஒரு போட்டோ எடுத்து எப்படி எடுத்து வைக்கிறது. இப்போ அந்த யானை ஒவ்வொன்றுக்குமே ஃபுட்டெல்லாம் கொடுக்க ஒவ்வொரு யானையாக கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மீதி இருக்கிற 1-2 யானைக்குமே ஃபுட்டுகள் இன்னுமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கொண்டு வந்த மாதிரியே யானையை கூட்டிகிட்டு போவாங்க. இது கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேராக திருப்பி எல்லாமே காட்டுக்கு கொண்டு போய் சுற்றிட்டு ஈவினிங் அதே மாதிரியே ஒரு 5 o'clock 5:30க்கு திருப்பியும் கொண்டு வருவாங்க. திருப்பியும் சாப்பாடு கொடுப்பாங்க. அங்கே ஒரு யானை அப்புறம் டான்ஸ் ஆடிட்டே இருக்கு பாரு, அங்கே பாரு. ஆமா, இந்த மாதிரி யானை இப்ப கூட்டு போறாங்க பாரு. ஆமா, அந்த ஒண்ணு அந்த யானை எல்லாம் கூட்டி போயிட்டு இருக்காங்க. ஆமா, செயினை ரிமூவ் பண்றாங்க பாத்தியா? ஆமா, அந்த செயின்லாம் போட மாட்டாங்களா? அது லாக் பண்ணி இருக்கிறப்ப செயின் போடுவாங்க. இப்ப கூட்டு போறாங்க பாரு. பா, கரும்பு சாப்பிட்டுட்டே போகுது பாத்தியா? ஆமா, அது எல்லா யானையும் கரும்பு சாப்பிடுச்சு. அந்த அது குளிச்ச யானைய அந்த யானை இந்த 2 சேர்ந்து தான். ஆமா, அதுவும் இதுதான். அந்த குளிச்சி யானை அந்த சைடு அங்க இருக்கு. நீ பாத்தியா யானை குளிச்சது? பார்த்தேனே. எப்படி இருந்துச்சு யானை? நல்லா இருந்தது. தண்ணிக்குள்ளே குளிச்சிட்டு இருந்தல. ஆமா, அங்க ஒரு 2 யானை தெரியுதா? 2 யானை தெரியுது பாத்தியா? ஃபுட் இன்னுமே இருக்கு. ஃபுட் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த யானை அவங்க அங்க செஞ்சிட்டு இருக்காங்க. ஆமா, என்ன செய்யணும் அதெல்லாம் இங்க பாரு. தேங்காய் குள்ளடி வெள்ளத்தை வைக்கிறாங்க பாரு பாத்தியா? உள்ள வைக்கிறாங்க, உள்ள வச்சிட்டாங்க பாத்தியா? உள்ள வச்சு அந்த அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்களா? அப்படியே யானைக்கு வாய்க்குள்ள கொடுத்துருவாங்க. அவங்க மட்டும் வந்து சின்னதா கொடுப்பாங்க, இவங்க வந்து பெருசா கொடுப்பாங்க. ஆமா ஆமா. இது என்ன யானை தெரியுமா? பாமா, அந்த யானையோட சாப்பாடு பாத்தியா? கரும்பு கொண்டு போயாச்சா? அந்த கூட்டு போனோம் சொல்லி அந்த யானை கொடுக்குறாங்களா? ஆமாமா, அந்த யானை போறப்ப பசிக்கும்னு சொல்லி. ஆமா, அதுக்கு டயர்டே ஆகாது இல்லை, அதனால ஃபுட்டு கொடுப்பாங்க. நீ என்ஜாய் பண்ணியா? நான் அதுக்கு ஃபீட் பண்ணல நினைச்சேன். ஃபீட் யார் நீங்க? எப்படி ஃபீட் பண்ணுவீங்க? வாங்க இங்க. எப்படி யானைக்கு கையில கொண்டு கொடுப்பீங்களா? ஆமா. சரி, நம்ம கேட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் போயிட்டு யானைக்கு கையில கொடுக்க முடியுமான்னு கேட்கலாம். ஓகே. அப்படியே யானை எல்லாம் ஒன்னொன்னா வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நம்மளுமே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 9 o'clock நெருங்க எல்லாரையுமே கிளம்ப சொல்லிடுவாங்க. கிளம்ப சொல்லிட்டு கேட்டை லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைமுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களால் இந்த எலிஃபென்ட் ஃபீடிங்கை பார்க்க முடியும். இந்த எலிஃபென்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப வயசான எலிஃபென்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த எலிஃபென்ட்டை வந்துட்டு நான் போஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். அவர் வந்துட்டு அப்படி யானையோட தும்பிக்கையை தூக்கி போஸ் காட்டுறதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஸோ இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸுக்காக நிஜமாகவே நீங்கள் முதுமலைக்கு போகலாம். ஆனால் நம்ம ஊட்டி போகிற மெயின் ரோட்லேயே தான் இந்த முதுமலை காடுமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபென்ட்ஸ் எல்லாமே காட்டுக்கு உள்ள திருப்பியுமே கொண்டு போயிட்டு இருக்காங்க.
அந்த அந்த யானை இங்க இருக்கு, அங்கேயே பக்கத்துலயே தான் இருக்கு. ஆமா பக்கத்துலயே இருக்குது. ஆனா கொஞ்சம் லைட்டா எக்கச்சக்கமான நீங்க குரங்குகளும் பார்க்கலாம், எலிஃபென்ட்ஸ் மட்டும் இல்ல நிறைய மங்கீஸும் பார்க்கலாம். மங்கியோட சேட்டையுமே பயங்கரமா இருந்துச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, திங்ஸ் எல்லாத்தையுமே புடுங்கிட்டு போயிடும். ஆமா சேட்டை ரொம்ப பண்ணுது. ஆமா சேட்டை ரொம்ப பண்ணும். அது எல்லா திங்ஸும் அந்த கார் மேல குதிச்சுட்டே இருக்குது அந்த மேலே ஏறி. நீ பக்கத்துல போயிடாத. நாங்க அங்க கேட் நான் போவே செய்யலையே. So thank you for watching this video. இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோல மீட் பண்ணலாம். ஆமா. Thank you and bye from Jackson and Hannah. Thank you.